இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் இறைவனின் திருப்பீடத்தை சுற்றி ஒன்று கூடி நிற்பது ஒரு மனிதரை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல, மனிதநேயம், எளிமை, சமூக நீதி, இறையன்பு ஆகியவற்றை தனது வாழ்வின் மூச்சாக மாற்றிய அருள்பணி ராஜன் அருள் ஜோசப் அவர்கள் இறந்த 13ஆம் நாளை நினைவு கூர்ந்து அவர் விட்டு சென்ற விழுமியங்களை வாழ்வாக்க, அவர் வாழ்வு வார்த்தைகளால் மட்டும் போதிக்கப்பட்ட ஒரு செய்தி அல்ல, வாழ்ந்து காட்டப்பட்ட ஒரு நற்செய்தி. ஒடுக்கப்பட்டோரின் கண்ணீரில் அவர் வேதனை கண்டார். பசியினால் வாடும் மக்களின் முகங்களில் இறைவனின் உருவத்தை கண்டார். தனிமையில் துடித்தவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியாக இருந்தார். ஜாதி, மத, மொழி, இன வேறுபாடுகளை கடந்து மனிதனை மனிதனாக நேசிக்க கற்றுத்தந்தார். அவரின் எளிமை நமக்கு பணிவின் அருமையை உணர்த்துகிறது. அவரின் அன்பு நமக்கு அரவணைப்பின் மொழியை கற்றுக் கொடுக்கிறது. அவரின் சமூக பொறுப்புணர்வு நீதிக்கும் மனித உரிமைக்கும் குரல் கொடுக்க வேண்டிய கடமையை நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை இறைவனை கோவில்களில் மட்டுமல்ல, ஏழைகளின் வாழ்க்கையிலும், கண்ணீரின் நடுவிலும், மனித அன்பின் செயல்களிலும் சந்திக்க முடியும் என்பதை எடுத்துரைக்கிறது. இந்த திருப்பலியில் அருள்பணி ராசன் அருள் ஜோசப் அவர்களின் ஆன்மா இறைவனின் நித்திய மகிழ்வில் பங்கு பெற இறைவனை மன்றாடுவோம். மேலும் அவர் விதைத்த அன்பு, மனிதநேயம், சமத்துவம், உரிமை உணர்வு ஆகிய விதைகள் நம் வாழ்விலும் தொடர்ந்து கனியளிக்க இறைவனின் அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம்.